கடலூர் மாவட்ட வேப்பூர் அருகே இருசக்கர வாகனத்தை ஓட்டிச் சென்ற ஒருவர் காட்டு மயிலூர் சாலையில் இருந்து சேலம் வேப்பூர் மாநில நெடுஞ்சாலையை கவனக்குறைவாக கடக்க முயன்றபோது அவர் மீது பேருந்து மோதிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லெஸ்ஸி ராஜா. வணக்கம் லெஸ்ஸி ராஜா, உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. கடலூர் மாவட்டம் வேப்பூர் அடுத்துள்ள பெரிய நெசலூர் கிராமத்தை சேர்ந்த விவசாயி பொன்னுசாமி சொந்த வேலைக்காரமாக வேப்பூர் செல்லும் போது காட்டுமயிலூர் சாலையிலிருந்து சேலம் வேப்பூர் மாநில நெடுஞ்சாலையை கடக்கும் போது சேலத்தில் இருந்து மயிலாடுதுறை நோக்கி சென்ற அரசு பேருந்து மோதி விபத்துக்குள்ளானது. பலத்த காயமடைந்த பொன்னுசாமி வேப்பூர் அரசு சிகிச்சை பெற்று வந்தார். சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். உடலை மீட்டு வேப்பூர் போலீசார் பிரேத பரிசோதனைக்காக விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனை அனுப்பி வைக்கப்பட்டனர். இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அரசு பேருந்து 2 சக்கர வாகனத்தின் மீது மோதும் சிசிடிவி காட்சி தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.